புதிகளுக்குள்ள வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த 4 மாதங்களும் கர்த்தர்களை கனிமணி போல பாதுகாத்துக் கிருபைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளுக்குள்ள வாசமாயிருக்கிற எங்கள் துணியாதி துணியவரே, உங்களோட பரிசுத்தமான நாமத்தை இந்த காலங்களில் உயர்த்தும்படியா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தேவனாய் கர்த்தர் நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்களில் கூட கர்த்தாவே உங்களது பாடத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மாதத்துல கர்த்தாவுக்கு முதல் நாள் நினைக்கிறேன் இந்த வாக்கு தாராளி கர்த்தருக்கு ஆசீர்வதித்து தாருங்க ராஜா. ஆண்டவரே, நீர் பரத்தின் ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கர்த்தாவை வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை சுமந்து வாழ கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவே, உங்களுடைய நாமம் மட்டும் மயப்படட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவரை சட்டையின் மறைவிலிருந்து மறைத்துக் கொள்ளுங்க. இந்த திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமிட நாமத்தில் பிதாவே.
இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இந்த இரவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இந்த இரவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. துதிக்கும் மத்தியில் வாசமா இருக்கிற இந்த தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்கிறேன். உடைய புதிய கிருபைகளினாலே எங்களை தினம் நடத்துகிறேன். ஆண்டவரே, நடத்துகிறேன். நன்றி இருப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து பகுதியில் கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, உங்க பிரியமா வாழும்படி உதவி செய்யப்பா. ஆண்டவரே, மீதி இருக்கிற நாட்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா வாழ உடைய வேதத்தை தியானிக்கப்பா. உங்களுடைய காலத்துல நீங்க செலவிட உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாட்கள்ல ஆண்டவரே கழுகு போல புது பலத்தை ஆண்டவரே உதவி செய்கின்றவரே. ஆண்டவரே, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் உதவி செய்யுங்க. நாட்கள் ஆண்டவரே மோட நெருங்கி ஒரு உடம்புல வர உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரோட நீர் இடைபெறும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனமாக பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை வாசிக்கும்படி வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக இந்த 5வது மாதம் மே மாதம் தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்தும்படியாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை எல்லாம் சோதரமிடுவோம். அல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். ஆமென். கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த 4 மாதங்களும் அற்புதமாய் நம்மை வழி நடத்தினார். சூழ்நிலைகள் நாம் விரும்பத்தக்கதாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருந்து நாம் தேசத்திலே கேள்விப்படுகிற ஒவ்வொரு அதிர்ச்சியான ஆபத்தான செய்திகள் மத்தியிலும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வைத்து பாதுகாத்து இந்த 4 மாதங்களும் நம்மை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென்.
ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் அவருடைய கிருபையை, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அந்த கிருபையை சார்ந்து கொள்கிறார்களோ, ஆண்டவருடைய பாதுகாப்பு, அந்த கிருபைக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படி கிருபைக்குள்ளே இருக்கிறது. அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீது தன்னுடைய அனுபவத்திலே எழுதுகிறான், நான் இந்த உலகத்தின் காரியங்களிலே பாவம், பொல்லாத வழிகள், தீய சிந்தைகள், துஷ்டமான ஆலோசனையின் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தன்னையும் அவர் மாற்றிக்கொண்டு, இந்த சங்கீதம் ஒரு போதக சங்கீதம். அதாவது கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி மாற வேண்டும் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இங்கே தாவீது சொல்லுகிறான். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய பிரதான கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாக்க நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையின் மத்தியிலும், எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும், பலவீனங்கள் மத்தியிலும் நம்ம ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நான் நம்புகிற என் தேவன் கிருபையினாலே இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவித்து காத்துக்கொள்வார், என்னை நடத்துவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் பாடினோம், அனுதினம் அவருடைய கிருபை என்னை நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவது தேவனுடைய கிருபை. இந்த 4 மாதங்களும் இந்த கொரோனா வைரஸ் என்ற கொள்ளை நோய் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கி இன்னைக்கு உலகத்தை ஸ்தம்பித்து வைத்திருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்தது, நம்மை பலப்படுத்தினது, நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய கிருபையை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்மை சூழ்ந்து பாதுகாக்கும்படியாக நாம் அதை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது எப்போதுமே பிரதானமாக ஆண்டவருடைய கிருபையை கேட்பார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபை நான் நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை இப்படி சொல்றார், கர்த்தாவே உமது கிருபையை நான் நம்பியிருக்கிறேன். எத்தனை அருமையானவரே! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது ஆண்டவரிடத்திலே எப்போதும், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும், உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. தாவீது கேட்டு உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டார்னா அவன் சொல்றதுல ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு வேணும். அல்லேலூயா. சங்கீதம் 51ல அந்த உணர்த்தப்பட்ட போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் கேட்கிற ஒரு காரியம், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும் ஆண்டவர். ஏன்? அதான் கிருபை. ஆண்டவருடைய கிருபை தாவீது எப்போதும் சார்ந்திருந்தார். கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், தேனீக்கள். இந்த தேனீக்கள் அதுக்கு ஆபத்து வரும்போது, அந்த தேனீக்களுக்கு ஆபத்தை பகைவர்களாலே ஏற்படும் போது, அங்கே வேலைக்காரி ஈக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு. அங்கே வேலைக்காரி ஈக்கள் உடனே போய் தன்னுடைய தலைவியாகிய ராணியை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ராணிக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி இந்த வேலைக்கார ஈக்கெல்லாம் போய் அந்த ராணியை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
அதே போலதான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆபத்துகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அவர்கள் நம்பி இருக்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிற அவருடைய கிருபை உடனடியாய் அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆமென். எந்த ஆபத்துக்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய கிருபை அவரை சூழ்ந்து கொள்ளும். தாவீதுக்கு பிரதானமான பகைவர்கள் 2 பேர். ஒருத்தன் சவுல், இன்னொருத்தன் பெலிஸ்தனாகிய கோலியாத். பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கு எப்போது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது தாவீது தன்னுடைய பகைவராய் இருக்கிற, தன்னை பகைக்கிற சவுலா இருக்கட்டும், தனக்கு பகைவனாய் இருக்கிற பெலிஸ்தனியா இருக்கட்டும், இவர்கள் 2 பேரிடத்திலிருந்தும் தன்னை காத்துக்கொள்ள தேவனுடைய கிருபையவே சார்ந்திருந்தார், கர்த்தரையே சார்ந்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தாவீதை சுவரோடு குத்தி கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி சவுல் தன் ஈட்டி எடுத்து அவனை குத்துகிறான். அப்பொழுது தாவீதை தேவன் சவுலுடைய கையிலிருந்து அவனை காப்பாற்றி விட்டார், மீட்டு விட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கோலியாத் 4 முதல் 7 வசனம் வசனம் வரைக்கும் வாசித்தோம்னால், கோலியாத்தினுடைய தோற்றங்கள், அவனுடைய ஆயத்தம், அவனுடைய யுத்த வீரனுக்கான ஆயத்தங்கள், அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய பலன், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப இத்தனை பலத்தோடு தாவீதோடு யுத்தம் செய்ய வருகிறான் இந்த கோலியாத். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வாசிக்கலாம். 45வது வசனத்தை. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு மேலே 41வது வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், இந்த கோலியாத் ஆகிய பெலிஸ்தன் தாவீதை பார்த்து இப்படி சொல்லுகிறான். தாவீதை மிகவும் அலட்சியப்படுத்தி பேசுகிறான். நான் உன்னை இன்றைக்கு உன் மாமிசத்தை பிரித்து ஆகாயத்து பறவைகளுக்கு இன்றைக்கு என்ன செய்ய போடுகிறேன், இரையாய் போட போகிறேன். நீ என்னிடத்திலே வருகிறது இவ்வளவு என்னை நெருங்கி வருகிறது, இவ்வளவு அலட்சியமாய் அந்த தாவீதை பார்த்து சொல்லுகிறான். அந்த தாவீது கோலியாத்தினுடைய அந்த மிரட்டல்களுக்கும் கோலியாத்தினுடைய அந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் கோலியாத்தாகிய பெலிஸ்தனை தேவனுடைய நாமத்திலே அவனை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்காக வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தாவீது கோலியாத்தினிடத்திலே வந்தபோது கோலியாத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பெலிஸ்தே ஆவிகளை முறியடிக்கும்படியாக தேவனுடைய கிருபையினாலே நிரம்பினவனாய், தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரம்பினவனாய் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். கர்த்தருடைய கிருபை தாவீதோடு இருந்ததினாலே ஒரு சிறியவனாய் இருந்தாலும் அத்தனை பெரிய ஒரு கோலியாத்தை ஜெயிக்கும்படியான தேவ பலன், அபிஷேகம் தாவீது மேலே இருந்தது. அல்லேலூயா. அந்த பெலிஸ்தனை தாவீது முறியடித்தான். ஆக எந்த ஒரு ஆபத்து வந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையானாலும் தாவீது தேவனை சூழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சங்கீதம் 32ல நம்ம வாசிக்கும் போது முன்னாடி
துன்மார்க்கனுக்கும் அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்துவதில்லை. காரணம், அவர்கள் கர்த்தருடைய கிருபைக்குள்ளே இருக்கிறார். அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நினைத்துக் கொண்டு இருக்கும் போது அவர்களை அந்த தேவனுடைய வாக்கு தத்தம், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. சங்கீதம் 91:14-15 வாசிக்கிறோம். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன். பாருங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆபத்து அவர்களை எதிர்பாராமல் வருகிறது என்றால் கர்த்தர் அவர்களை சூழ்ந்து கொள்வார். அவர்களுக்கு தெரிஞ்ச ஆபத்து வந்தால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்து வருகிறது நீ அறியாம இருந்துச்சுன்னா நான் உன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வேன். பார்த்தீங்களா, நம்ம கூப்பிட்டாலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வா. அவரை நான் நம்பி போனாலும் அவர் நம்மை பாதுகாத்து. எத்தனை அருமையான தேவன்! காரணம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனியா, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கும்போது அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி போன தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். தன் பலத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய சாதத்தையும் நம்பி வந்த கோலியாத் தோற்று போனான். நீதிமொழிகள் 3:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அருமையான ஒரு வார்த்தை, வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஒரு சுய புத்தியின் மேல் சாயாது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். இந்த மாதத்தில், கடந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய பிரச்சனை இந்த 144 தடை உத்தரவு. வெளியே எங்கே போக முடியல, வேலைகளுக்கு போக முடியல, வருமானங்கள் இல்லை, எந்த விதமான சோர்ஸும் நமக்கு இல்லை. என்ன செய்வது, ஏது செய்வது? ஆகாரத்துக்கு என்ன செய்வோம்? அத்தியாவசியமான தேவைகளுக்கு என்ன செய்வோம்? கர்த்தருடைய சமூகத்தில் பல கேள்விக்குறிகளோடு நீங்கள் காணப்படலாம். ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி கடந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர், போஷிக்க வல்லவர், உடுத்துவிக்க வல்லவர். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் நம்மை உடுத்துவிப்பார். காட்டு புஷ்பங்களை, பறவைகளை போஷிக்கிற தேவன், பட்சிகளை போஷிக்கிற தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிற தேவன் நம்மை பாதுகாப்பார், நமக்கு இறங்குவார். நமக்கு வேண்டிய அப்பம் தண்ணீரை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து தருவார். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வாதம் முழுவதும் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை வேதனையான வழிகளிலிருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறார். வேதனையான வழிகளை அவர்களுக்கு தேவன் அனுமதிக்காமல் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை தருகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கிருபையை, கர்த்தருடைய கிருபையை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது இடத்துல வாஞ்சியா இருக்கணும், அவரை நம்பணும். ரெண்டாவது
நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே அதிகாரத்துல சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் அவர் நம்மை நடத்துவாராம். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை தேவனிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அந்த காரியத்தில் தோல்வியே வராது. அந்த காரியத்தில் ஏமாற்றமே வராது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதமும் கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி விட்டார், முடிந்து விட்டது. ஆனால் இந்த புதிய மாதம் இனி என்ன செய்ய போறோம்? இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் அது குறைந்த பாடு இல்லை. நீ அடுத்து இந்த மாதமும் தடை உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்க. என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர், நான் என்ன செய்வேன்? என்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, உடைய ஆலோசனை எனக்கு மேலாக இருக்க வேண்டும். உடைய ஆலோசனை எனக்கு போதும். நீதிமொழிகள் 3:6 வாசிக்கலாம். உன் வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையான வார்த்தை பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த மாசம் முழுத்து நீ அவரை நினைச்சுக்கோ. இந்த மாதம் முழுவதும் நம்ம அவரையே நினைச்சுக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவரே. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டாம்? கர்த்தரை நினைச்சுக்கணும். அது நாளைக்கு என்ன செய்ய போறோம்? இந்த வாரத்துக்கு என்ன செய்ய போறோம்? வேலை இல்லை, வருமானம் இல்லை, இந்த வாரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? வசனம் சொல்லுது, வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சுக்கோ. இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் நினைச்சுக்கோ. நாளைக்கு எல்லாம் கர்த்தர் நினைச்சுக்கோ. அடுத்த வாரத்துக்கு கர்த்தரையே நினைச்சுக்கோ. அடுத்த மாசத்துக்கு கர்த்தரை நினைச்சுக்கோ. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை நினைச்சுக்கோ. அவரே சபைப்படுத்துவார் எல்லாவற்றையும். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவர் நம்முடைய ஆகாரங்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த கால வேளையிலே, இந்த புதிய மாதத்திலே வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அவரே எல்லாவற்றையும் சபைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் கர்த்தரை அறிகிற பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கர்த்தரே அவர்களை போஷிப்பார். இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் புலம்புகிறார்கள், அழுகுவார். என்ன செய்வோம், ஏது செய்வோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை போஷிக்கிறார். கடந்த நாட்களே அற்புதமாய் போஷித்தார். இந்த புதிய மாதத்திலேயும் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருப்போம். அவரை சார்ந்து கொள்வோம். அவரையே நம்பி இருப்போம். அவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம். நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். குறையில்லாமல் வழிநடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தரை விசுவாசிப்போம். ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம். கர்த்தர் தந்த இந்த அருமையான நல்ல வாக்கு தத்தத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே,
கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே உடைய கிருபைதான் எங்களை வழிநடத்தி வந்தது ஆண்டவரே. உடைய ஆலோசனை எங்களுக்கு மேலாயிருந்து இந்த புதிய மாதத்திலே எங்களை வழிநடத்த வேண்டும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க தேவனாய் கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்துக்கு சேமத்தை தருவீராக. எங்க தேசத்தை ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே பாலாக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்தை விட்டு கர்த்தர் அகற்றி போடுவீராக ஐயா. சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த 144 தடை உத்தரவு மாறட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படட்டையா. பொருளாதாரத்தினுடைய ஆண்டவரே இழப்புகளை எல்லாம் ரெட்டிப்பாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை இருக்கட்டையா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னைக்கு ஏழைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆகாரத்துக்கு ஆண்டவரே ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிங்கப்பா ஆண்டவரே. அவர்களை விசாரிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றாட தினக்கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, சிறு வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, சின்ன சின்ன வேலைகளை செய்து உழைக்கிற நடுத்தர மக்களுக்காக, சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்து பிழைக்கிற நடுத்தர மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் போஷித்து காப்பீராங்க, ஏழைகளை போஷித்து காப்பீராங்க. கர்த்தருடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கிருபைக்குள்ளே மூடும் பெரிய காரியங்களை செய்யும். விசுவாச மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிள்ளைகள் மேலுடைய கரம் இருப்பதாக. குடும்பங்களை ஆசீர்வதிக்கும், எல்லாவற்றையும் பொறுப்படும். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் இதாவே. ஆமென் ஆமென். நல்லா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை வருந்து இன்றும் என்று நினைத்திருந்து காப்பதாக. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.